குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு தான் இதை நான் கட்டினேன். அருளால இப்ப நான் முழுகாம இருக்கேன் தாயே. ஆனா இந்த சந்தோஷம் நிலைக்கொண்டு எனக்கு தோணலம்மா. இப்ப நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னையும் என் குழந்தைய அழிச்சிருவாருமா. அவர் கையால என் குழந்தை சாகிறத விட கொடுத்த நீ அதை எடுத்துக்க தாயே. அடி பாவி, என்ன சொல்லி வேண்டிக்கிற? பாட்டி, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? அது இருக்கட்டும், என்னடி இதெல்லாம்? பாட்டி, என் பிள்ளையோட குடும்பத்தை தான் ஒட்டு மொத்தமா நாசமாக்கிட்ட. என் பொண்ணு வைத்து பேத்தியாவது குழந்தை குட்டியோட நல்லா இருக்கட்டும்னு தான் இந்த வயசான காலத்துல நான் போகாத கோயில் இல்ல, புழுகாத குளம் இல்ல. தாயே, என் பேத்தியே இப்படி சோதிக்கிற? பைத்தியக்கார பொண்ணு, ஆத்தா கொடுத்ததை அழிக்க பாக்கலாமா? உனக்கு விஷயம் தெரியாது பாட்டி. இப்ப நான் கர்ப்பமா இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவருக்கு கல்யாணம் நின்னு போயிடும் பாட்டி. அதுக்கப்புறம் என்ன உயிரோட இருக்கவே விட மாட்டார் பாட்டி. அழாத, அவன்கிட்ட ரெண்டுல ஒண்ணு கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன். பாட்டி, நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாத பாட்டி. சொல்லலம்மா, சொல்லல. வா. மச்சி, இந்த கிழவிய மாமு, நாம கொலை பண்ணமே ஒரு பத்திரிக்காரன், அவங்க அம்மாடா இது. அவங்க எங்கடா இங்க வந்தாங்க? இந்த கிழவி இப்ப நம்ம பார்த்தது கத்தி ஊற கூட்டுருவா. என்னடா அது? இந்த நேரத்துல போய் இந்த கிழவி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கு. மாமு, நேரம் அந்த கிழவிட்ட போய் காலில் விழுந்தாவது நம்ம வந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கட்டுவோம். வா. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு விதவையா வாழ்ந்துடலாம், ஆனா வாழாவட்டியா வாழக்கூடாது. அப்படின்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, உன் பேத்தி வாழணுங்கிறியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாப்பிள. ஒரு பொண்ணு அவ புருஷனோட இருந்தா தான் மதிப்புன்னு சொல்ல வந்தேன். ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகும் போதுதான் புருஷங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கிடைக்கும். என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தான் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க மாட்டேங்கிறானே. இல்ல மாப்பிள, இவன் மாப்பிள மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் ஆண்டவன் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துல யாருமே மலடி கிடையாது. இவளுக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும் மாப்பிள. பிறக்கும். நான் என்ன இல்லன்னு சொல்றேன். இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு பிறக்கும். அது வரைக்கும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பத்தி ஒரு மாதிரியா பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? நீ எந்த தைரியத்துல குழந்தை இல்லைன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற? நான் என் பேத்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு தானே? கிழவி பாட்டி, இது எங்க குடும்ப விஷயம். அவர் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அவருக்கு வேலைக்காரன் இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு போற. இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் இவனுங்க எல்லாம் இப்படி ஆடுறானுங்க. மூலையில கறீனா கண்டத பேச்சு விவகாரமா பண்ற. வெளியே சொல்றீங்க, இது உங்களுக்கு நியாயம் இருக்கா? நியாய அநியாயத்தை பத்தி ஏன் கோடி? டேய், என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் சரி, என்ன கொடுமைப்படுத்தினாலும் சரி, உன்னை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்டா. என் உயிரை கொடுத்தாலும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த. பாவிங்களா, என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு இங்க யாரு கூட கெடுக்க வந்தீங்க? நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க. நான் இப்பவே போய் ஊரை கூட்டி என் குடும்பத்தை அழைச்ச பலவானுங்க நீங்க எங்கடி ஓடுற? பாட்டி, கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்களா? திட்டம் போட்டுதான் கிழவி செத்துருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த அநாத கிழவிக்கு நான் கொள்ளி வச்சா என் கல்யாணம் 1 வருஷத்துக்கு நின்னுடும் பாரு. அதனாலதான் கிழவி தற்கொலை பண்ணிக்கிட்டா. நீங்க உங்களுக்கு கொல்லி போட வேண்டாங்க. பாட்டிய ஒரே ஒரு தடவை கண்ணால பாத்துட்டு வந்துடலாங்க. அந்த அநாத பணத்தை பாக்குறதுக்கு நான் வர்றதா? நான் மட்டுமால் போய் பாத்துட்டு வந்துடுறேங்க. தாராளமா போ. கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி வச்சு. என்ன தலைவரே,
பண்ணையாரையா வரலையா? அந்த கழுவிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாருயா. ஏன் கொள்ளைய கூட வர மாட்டாரா அவரே? ஆமா, இவருக்கு இனிமே தனியா விளக்கணும். அட போய்யா, துக்கம் சொன்ன போன என்னைய வெளியில தள்ளி கதவை சாத்தி விட்டான் அந்த ஆளு. இந்த பணத்தை தெருவில் போட்டுக்கிட்டு புட்டுல சமையல் இல்லாம புள்ள குட்டி எல்லாம் பட்டினியா கிடக்கு. வெட்டியானுக்கு சொல்லிவிட்டேன், அதனால போன முன்னு அவன் தூக்கிட்டு போய் எரிச்சிருவான். எனக்கு கொள்ளுபட கூட ஆள் இல்லாம பண்ணிட்டீங்களா பாவிங்களா. வா, வெக்கப்படாம வா. ஏன் என்கிட்ட இப்படி குந்திக்க? குண்டலி, என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? நீங்க மனுஷனை மாறிட்டீங்களே தவிர மாட்டு குணம் அப்படியே இருக்கு. முற்ற புத்தி இன்னும் போகவே இல்லையே. சீக்கிரம் பாலை குடிச்சிட்டு வந்து படுங்க. பாலா முக்கியம். கொஞ்சம் புண்ணாக்கு, கொஞ்சம் பருத்தி கொட்டை, கொஞ்சம் வைக்கலு, இதுகெல்லாம் கழனி தொட்டியில போட்டு கலக்கி அப்படி உறிஞ்சு குடிச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, நீங்க பேசுறத பார்த்தா மறுபடியும் மாடா மாறிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. உனக்கு விளக்கு எரிஞ்சாதான் பயமா இருக்கும். விளக்க அணைச்சிட்ட பயமெல்லாம் போயிரும். விளக்க அணைக்கட்டுமா? ஐயோ 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 ஐயோ, நடக்காது, நடக்க கூடாது. கொடுக்க மாட்டேன். அந்த எருமை மாட்டு பயிருக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஐயோ, நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப என்னங்க என்னாச்சு சொல்லுங்க. ஏண்டி, நம்ம மாப்பிள்ள இருக்கானே, அவன் எருமை மாடா இருந்து மனுஷனா மாறினவன் தானே. ஆமா. நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முதல் இரவு அன்னைக்கு மறுபடியும் எருமை மாடா மாறிட்டான்னா. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப கண்டேன்டி, கண்ணார கண்டேன், கனவுல கண்டனே. என்ன மாம்ஸ் கூப்பிட்டீங்களா? மாம்சா மூக்க நாங்க அறுத்துருவேன். எருமை பயல, இனிமே வீட்டுல இருக்க வெளியில. அப்ப அவரை விட்டு மாடல, நான் மனுஷன். ஐயோ, மாடுன்னு போய் சொன்னேன். நான் நம்ப மாட்டேன். ஐயோ ஓடாயோ ஓடா. ஐயோ, நல்லாரு நல்லாரு நல்லாரு. நல்ல நேரத்துல வந்தீங்க. இனிமே இந்த எருமை மாடு என் வீட்டுல இருக்க கூடாது. இவன் எரும மாடே இல்ல, உங்க எரும மாடு. ராத்திரி 12 மணிக்கு மேல 10 படி பால் கறக்குன்னு பொய்ய சொல்லி பக்கத்தூர் கடுக்கங்காரங்கிட்ட இவன் வித்துட்டான். அவன் ராத்திரி பூரா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சொட்டு பால் கூட கறக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏய், எங்கடா அவன் கடுக்க? வச்சிருக்கங்க. எங்கடா? திருட்டு பயலா நீ? இதை விட எருமை மாடாவே இருந்திருக்கலாமடா. மாட விடுங்க, முத மனுஷன் நம்புறீங்கல்ல. ஜெயிலுக்கு மாமா, என்னையும் அவரையும் ஒரே ஜெயில போடுங்க மாமா. அவங்க கொஞ்சம் பெட்டு தலையில நல்லா இருக்கட்டும். நாங்க என்ன லாட்ஜா நடத்திக்கிட்டு இருக்கோம்? முட்டி முட்டிக்கு பேசுறோம். மாமா, அவர் இல்லாம உயிரோட இருக்க மாட்டார். வாணி, கொஞ்சம் நீங்க வாணி. இது வந்துட்டேங்க. ஒண்ணு இல்ல, உன் பொண்ணை இந்த பயல உயிருக்குயிரா நேசிக்கிறாங்க போல் இருக்குது. சட்டு விட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுக்கவா போறேன்? யாரு இது குறுக்கால? அது அப்பண்டா. குத்துக்கல்ல மாதிரி நான் ஒருத்தங்க நிக்கிறேன். என்ன கேட்காம அவ கல்யாணத்தை நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்றீங்க. அண்ணன் தங்கச்சி நாங்க முடிவு பண்ணா வேற எவன் வந்து முடிவு பண்ணுவான்? அண்ணன் தங்கச்சியா? ஆமா. அண்ணன் தங்கச்சியா? இது வரைக்கும் நீங்க அப்படித்தான் பழகினீங்களா? என்னால நம்ப முடியலையே. அதுக்காக பாசமல்ல நடிச்ச மாதிரி நடிச்சாயா காட்ட முடியும்? சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறீங்க. உன்ன சொல்லி குத்த இல்லையா? நீ வேலை செய்யற பாரு, அந்த இடம் அப்படியா? அது கிடக்கட்டு மச்சான். மச்சான், என்ன இருந்தாலும் மச்சான், இந்த திருட்டு பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். மாமா, என்னையா இவனையா? உங்களதான். நேத்து ராத்திரி நானும் இவரு திருடாதே படம் பார்த்தோம். அதுல இருந்து இவர் திருந்திட்டாரு மாமா. எப்படி? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு எம்ஜிஆர் பாடினாருங்க. திருத்திட்டேன். எம்ஜிஆர் படம் பார்த்து திருந்தாதவனே இந்த நாட்டுல கிடையாது மச்சான். இவனை நம்பி உன் பொண்ணை குடு, ஏன்னா இவன் திருந்திட்டான். வரட்டா? வரேன். வாணி, வரட்டுமா? வாங்க மச்சான், ஐயோ, மச்சான், போறையா, மச்சான், போறையா. மச்சான். மாப்பிள்ளை,
பூட்டலையே. தட்டிப்பார், உள்ளதா இருப்பாங்க. தங்கச்சி எங்க போயிருப்பாங்க? மா தங்கச்சி, மாமா. என்னம்மா, ஏமா அப்படி நடந்துக்கிட்ட? அம்மா ஏதாவது திட்டாங்களா? அம்மா எங்க? நீ எங்களை அண்ணன் அண்ணன் கூப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை ஒரு நிமிஷத்துல அழிக்க பாத்தியம்மா. இத பாருமா, உன் கழுத்துல தொங்க வேண்டியது இந்த கயிறு இல்லம்மா, மஞ்ச கயிறு. என் கழுத்துல மஞ்ச கயிறு தானே விழப்போகுது. ஆனா அதே ராசா கட்ட போறது இல்ல, இந்த ஒரு பண்ணையார் கட்ட போறாரானா? என்னம்மா சொல்ற? பண்ணையார் பத்திரிகை அடிச்சானா? மா, எங்களை பத்தி அவனுக்கு தெரியாதுமா. நாங்க நினைச்சோம்னா நாளைக்கே அவன் தலை வீட்டு வாசல்ல கிடக்கும். நாங்க ஏதோ ஒரு இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல சாராய கடை திறக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு அழகி பாப்பாவின் நடனம் நடைபெறுகிறது. முதல் பாட்டில் சாராயத்தை வாங்குறவங்களுக்கு 1 பவுன் மோதிரம் பரிசாக பண்ணையார் வழங்குகிறார். அந்த அழகி மட்டும் எங்க கிட்ட கிடைக்கட்டும். மோதிரம் போடுற உன்னோட நாங்க மோதிரம்டா.